2012 ஆஸ்திரேலியன் ஓப்பன் முடிஞ்சு ஜோக்கோவிச் வந்து ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார். எனக்கு இன்னைக்கு தரப்பட்ட ட்ரீட் வந்து ஒரு சின்ன சாக்லேட். அதில் ஒரு சின்ன பீஸ். ஆக்சுவலாக 2 வருஷமா நான் சாக்லேட்டே சாப்பிடல. இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுட்டு வந்து எப்படி வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது. ஸ்போர்ட்ஸில் வந்து டயட் அப்படின்னா வெறும் சாப்பாடு பிளான் கிடையாது. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெசிஷன்ஸ். முன்னாடி வந்து ஸ்போர்ட்டில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், ப்ராக்டிஸ். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ப்ராக்டிஸ், ஃபியூவல், ரெக்கவரி, இந்த 3மே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து விளையாடும்போது வந்து பாடி வந்து டயர்ட் ஆகுது. ரெக்கவரியில் தான் வந்து அது அடாப்ட் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நியூட்ரிஷனிஸ்டோட ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூட்ரிஷனிஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க என்ன நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து அந்த ஆத்லெட்டுக்கு தேவை. அதாவது ப்ரோட்டீன் ஃபுட்டு தேவையா, கார்போஹைட்ரேட் தேவையா, ஒரு மேட்ச்க்கு முன்னாடி என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நியூட்ரிஷனிஸ்ட் தான் பிளான் பண்ணுவாங்க. ராங் ஃபியூவல்னால் வந்து பாடி டயர்ட் ஆகும். அதே மாதிரி இன்ஜுரி ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகும், பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகும். கோச் வந்து ட்ரெயினிங் லோடை டிசைட் பண்ணுவாங்க. நியூட்ரிஷனிஸ்ட் வந்து அந்த லோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபியூவல் கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் டீம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ரெக்கவரி ஃபுட், ஹைட்ரேஷன், மீல் டைமிங் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இந்தியாவிலையும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அகாடமிஸ்லேயும் இதை வந்து ஒரு மேண்டேட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பிகாஸ் டேலண்ட் இருந்தாலும் ப்ராப்பர் ஃபுட் இல்லை அப்படின்னா, ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ உங்கள் குழந்த வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து சீரியஸாக இருந்தால் நியூட்ரிஷன் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ட்ரெயினிங்கோட எஃபர்ட் வந்து கிரவுண்டில் தெரியும், பட் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு கிச்சனில் தான் டிசைட் ஆகுது. ஸோ நியூட்ரிஷனிஸ்ட்டும் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் வந்து ஒரு கோர் டீமாக மாறி இருக்காங்க.